இந்த கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. படம் பார்க்காதவங்க வெளில போயிடுங்க. நம்ம வரிசலா எடுத்து பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கேரக்டர் எப்போதுமே ஒரு எமோட்டபிள் கேரக்டராகவே இருக்கு. ஏன் ஒரு டஸ்கி இத்தனைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோனாலயா இல்ல என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு யங் ரோல்ஸோ இல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரியா ஒரு காலேஜ்ல படிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு டைரக்டரா பார்த்தோம், பட் ஆனால் அவருக்குள்ள ஒரு நல்ல நடிகர் இருக்காரு அப்படிங்கிறத வெளில கொண்டு வந்தோம். அருண் மாதேஸ்வர் வந்து ஒரு சீனை உங்ககிட்ட சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? அவர் வந்துட்டு அந்த சீன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதாவது கோ டைரக்டர் இல்லைன்னா அந்த சீன் பேப்பர் கொடுக்குற பர்சன் வந்துட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார், இதுதான் சீன், இப்படிதான் இருக்கும் மூட் அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறம் he will give a space for the artist. டிசிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் டெம்ப்ளேட் வந்து அநியாயத்துக்கு வந்து லோகேஷ் அவர்களை வச்சு நிறைய மீம்ஸ் போட்டாங்க. ஆஃப்டர் டிசி நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இந்த லோகேஷ் கனகராஜ் மீம்ஸ் எல்லாமே இந்த டிசியோட ஸ்டாப் ஆயிடும். இங்க என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம், அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அதை கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓவராலா படத்துல அணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ட்ராக் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆமா, அவரோடது எல்லாமே சூப்பரா இருந்தது, ஒரு மாதிரி சோல்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கேரக்டர் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லோகேஷ் அவர்கள் எங்கேயுமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்பனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்னங்கிறத ரொம்ப அழகா ஒரு பாட்டு வழியாவே காமிச்சிருக்கோம். வாமிகாவுடைய அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு? கேரக்டர் ஆர்க்காவே அது வந்து வாமிகாவோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஃபீமேல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரை கேரி பண்ணுவாங்களா? மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல யார் இருக்கா அப்படின்னா விஜய் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல படத்துல நமக்கு ஒரு நல்ல கீ ரோல் கிடைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் பார்ட். ஆனா நம்ம நினைப்போம் சில நேரம் இதெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகணும், பட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நிறைய நம்ம பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ரோல் வந்து நம்ம ஒரே ஒரு சீன் வந்திருப்போம், பட் டக்குன்னு எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி. மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ பிளாஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுலயுமே வந்துட்டு நோட்டிசபிளா இருந்துச்சு. படம் ஹிட் ஆகும்போது நம்மளுமே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணப்படுறது வந்துட்டு இட்ஸ் a great thing. அது வந்துட்டு நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, இப்போ டிசி நிறைய பேர் பார்த்துட்டதுனால நான் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பாய்லர் எதுவுமே சொல்லாம விஜய்கிட்ட சில விஷயங்களை கேட்க போறேன். இந்த கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. படம் பார்க்காதவங்க வெளில போயிடுங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இங்க வைலன்ஸ் அப்படிங்கிறது என்கரேஜ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு பையனோட படிப்புக்காக அதை பண்ணலன்னா எப்படி? இதுல இருந்தா ஆரம்பிக்குது. அந்த பையனுடைய அம்மாவா தான் நீங்க அதில் பண்ணியிருப்பீங்க. இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம அம்மாவா பண்ணுமா, ஸ்டீரியோடைப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி நம்ம வரிசலா எடுத்து பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கேரக்டர் எப்போதுமே ஒரு எமோட்டபிள் கேரக்டராகவே இருக்கு. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ரெண்டுத்துக்குமான பதிலே போயிடலாம். எனக்கே இது தெரியல. ஏன்னா இது வரைக்குமே நமக்கு கொடுக்குற ரோலா இருக்கட்டும் ஒரு மாதிரி எமோஷனலா தான் இருக்கு இல்லையா. ரொம்ப வந்துட்டு பாவர்ட்டியில இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு டஸ்கி இத்தனைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஸோ தமிழ்நாட்டுல எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதான் இருக்காங்க, கலரா இருக்கவங்களும் இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோனாலயா இல்ல என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு யங் ரோல்ஸோ இல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரியா ஒரு காலேஜ்ல படிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா இது ஒரு ஸ்டீரியோ டைப்பா எனக்கு வந்துட்டு நான் தொடர்ந்து பண்றது எல்லாமே கொஞ்சம் எமோஷனலா, அதுவும் ஒரு குழந்தைக்கு அம்மா, எனக்கு பாப்பா இருக்கா, ஐ ஹாவ் அ கிட். பட் இருந்தாலும் நமக்கு இது இல்லாம ஒண்ணு வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் சில நேரங்கள்ல சில சீன்ஸோட முக்கியத்துவம், பிகாஸ் இதை நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு. நான் இதனால இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஏன்னா நமக்கு ஒர்க் எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே. இது மாதிரியான கதாபாத்திரங்களும் எனக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே. கண்டிப்பா அது ஆசை இருக்கு. ஆனா அதை தாண்டி நமக்கு கிடைக்கிறத பெஸ்டா பண்ணணும். நம்மளால என்ன இன்புட் கொடுக்க முடியுமோ, அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன ஒரு லைஃப் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட இது. நைஸ். அருண் மாதேஸ்வர் என்னன்னா, அவருடைய படங்கள் எப்போதுமே அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து காமிக்கக்கூடிய படங்களாக தான் இருக்கும். ராக்கியா இருக்கட்டும், சாணி காகிதமா இருக்கட்டும், கேப்டன் மில்லரா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஒரு ஜோன்லயே இருக்கும். டிசி அப்படிங்கும்போது ஒரு ஆக்சுவலா நம்ம எப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வைலண்டான லவ் ஸ்டோரியா இருக்க போகுது. ஆக்சுவலா இதுதான் எல்லாருமே
எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போனது. ஆனா இது லவ் ஸ்டோரி கிடையாது. அதுக்குள்ள நிறைய மெசேஜ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அருண் மாதேஸ்வர் உங்ககிட்ட உங்களுடைய கதாபாத்திரத்தை சொல்லி இந்த சீன் இப்படிதான் நகர போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலி எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது ஓகே ஆக்சுவலா ஓகே ஓகே. இந்த பாயிண்ட்டுக்கு. ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணுவாருன்றது மட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு கோர்ல வந்துட்டு கதையோட கோரே வந்துட்டு நம்மளா இருப்போம் அப்படின்றது வந்து 7 லட்சம் ரூபாய் வர்ற வரைக்கும் வர அந்த கதை வரைக்கும் போட்டு சாவடிச்சிச்சு அவங்கள. உண்மையா அது பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸ் ஆக்சுவலா. ஏன்னா Okay. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வருவேன்றது ஒரு சின்ன கெஸ் இருந்துச்சு. ம். ஏன்னா நம்ம அவர் நிறைய இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க ஒரு கேங்ஸ்டர்னு நமக்கு ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. அதை தாண்டி வந்துட்டு சோ ஓகே இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்துட்டு நம்மள இருந்து மேபி தொடங்கலான்றது ஒரு கெஸ். ஏன்னா ம். அதுக்கு ஃபர்தரா ட்ரைலருமே அதை தான் ரிசம்பிள் ஆமா. பண்ணுது. Correct. ஏன்னா இந்த டைலாக்ஸ்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஆனா எனக்கு எடுத்த உடனே வந்தது அண்ட் அதை கனெக்ட் பண்ணி எண்டு வரைக்கும் கொண்டு போனது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். நான் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு டைரக்டர் அவர்கிட்டே சொன்னேன், சார்கிட்டேவும் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அண்ட் லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ட்ரை ஏரியா, ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது ஓவராலா வந்துட்டு. ஒரு எனக்கு அந்த லொகேஷனே நமக்கு அந்த மூட் செட் பண்ணுவாங்கல்ல, லிட்டரலா அப்படி இருந்துச்சு. ஓகே அந்த ஓகே. ஸ்ட்ரகிள வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் இல்லையா, அந்த ஆமா. ஒரு ஆக்சுவலா ஃபீலிங். 2 விஷயம். நீங்க அந்த லொகேஷன்ல அந்த பாலத்துக்கிட்ட மட்டும் தான் தண்ணி இருக்கும். ஓகேவா? நீங்க நடந்து வர ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வறட்சியா தான் இருக்கும். அதே தான் உங்க லைஃப்லயும் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மெண்ட்ல தான் அந்த கதையே ஓப்பன் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மொமெண்ட் என்ன தோணும்னா, அப்பா சைடு வந்து கொஞ்சம் ஹை ஆயி நிக்கும். என்னடா என்னடா அம்மா வந்து படிக்கிறதுக்காக வேணான்னு இவ்வளவு கோவப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த எனக்கும் ஆசைதான், ஆனா இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு போறோம் அப்படிங்கும்போது கஷ்டமா இருக்காதா? இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை ரீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இது ஜென்ரலா இது என்னோட லைஃபோடயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். Yeah, பிகாஸ் நான் வந்து ஒரு லிட்டரலா ஒரு டிபிக்கல் வில்லேஜ் ஒரு பொண்ணு தான். தேனியில இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பொண்ணு. அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு 6th படிக்கும் போது ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வந்துட்டு பைசா இல்ல. இத்தனைக்கும் கவர்மெண்ட்ல தான் 6th சேர்க்கறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்ட்ல படிச்சேன். அந்த சேர்க்கும் போது ஒரு 200 என்னமோ தான் இருக்கும். ரொம்ப அப்ப ட்ரை அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆயிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன். சோ அப்படி இருக்க டைம்ல எங்க அம்மா ஒரு வீட்டுல ஒரு அண்டா இருக்கும், அது பரவாயில்ல வித்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சென்ஸ்ல வந்து பண்ணாங்க. சோ அந்த பிளாட்டுமே இதுவுமே எனக்கு பண்ணும்போது இதை ரீட் பண்ண உடனே எனக்கு எங்க அம்மா தான் ஞாபகம் வந்தாங்க. லெட்டர்ல படிக்க வைக்கிறதுக்காக வந்துட்டு இது கூட பண்ணலாம், அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொன்னது வந்துட்டு இந்த கேரக்டருமே வந்துட்டு எங்க அம்மாவை நிறைய எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, எங்க அம்மா எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரிதான் நான் கொஞ்சம். சொன்னீங்களா இதை டைரக்டர்ட்ட இந்த விஷயத்தை? இல்ல நான் சொல்லல இது வரைக்குமே. இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு நான் அந்த ரீட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஓகே. அப்ப எனக்கு என்னன்னா இதை பர்சனலா ஈஸியா என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஒரு படிப்புக்காக அப்பா வந்து எந்த ஒரு இதுக்கு வேணா எஸ்டீம்க்கு வேணா போவாரு, அந்த ஒரு மோட்டிவ் வந்துட்டு அந்த இதுல தெரிஞ்சிச்சு. சோ அந்த கான்செப்ட்ல. நைஸ் நைஸ் நைஸ். ஓவராலா படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பார்த்தாச்சு. பயம் இருந்திருக்கும், அஃப்கோர்ஸ் ஒரு பயம் சின்னதுல இருந்திருக்கும். நம்ம சீன் கட் ஆகுமா, அது மாதிரி ஏதாவது சீன் கட் ஆயிருக்கா இல்ல எடுத்தது இல்ல எடுத்தது எல்லாமே இருக்கு. அந்த எமோஷனல் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தது. பட் எந்த எமோஷனல் போர்ஷன் சொல்றீங்க? லோகேஷ் கனகராஜ் சார் கிட்ட வந்து நான் நீங்க வந்து பேசுறது பட் அது வந்து ஒரு எலாபரேட்டா இருந்தது. ஓகே. வந்து நிறைய அது சொல்லிட்டு இருப்பேன் என்னென்ன நடந்துச்சுன்ற மாதிரி. பட் அது வந்துட்டு என்ன வேணுமோ அதை வச்சிருக்காங்க. அது பிளேஸ் பண்ணனால பாக்குறதுக்குமே இன்னுமே நல்லா இருந்தது. இல்லன்னா ஒரு மாதிரி டிராமாட்டிக்கா கூட இருந்திருக்குமோன்னு எனக்கு லேட்டா ஃபீல் ஆச்சு. ஆமா கண்டிப்பா. ஆனா அது எக்ஸாக்ட்டா என்ன வேணுமோ அந்த எமோட்ட வந்து அது கன்வே பண்ணிடுச்சு அந்த சீன். ஆமா ஆமா ஆமா. சோ அப்படி ஃபீல் ஆச்சு எனக்கு பாக்கும்போது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல நம்ம ஸ்கிரீன்ல வந்துட்டு ஓகே இவ்வளவு தூரம் அது வந்து இம்பாக்ட் பண்ணுதுன்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பர். இப்ப லோகேஷ் கனகராஜோட ஆக்ட் பண்றீங்க ஒரே ஸ்கிரீன்ல அப்படிங்கும்போது ஒரு டைரக்டரா அவரை வந்து நம்மளுக்கு தெரியும். ஆப்வியஸா நம்மளுக்கு பார்க்கும்போது கைதி படமோ, மாநகரம் படம், விக்ரம் படம், இந்த படம்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு இந்த படம்லாம் பண்ண டைரக்டர் அவரு. ஸோ நீங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது கூட வந்து தலைவாசல் விஜய் சார் இருக்காரு, ஐ திங்க் இருப்பாரு நினைக்கிறேன். ஸோ இவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது உங்க மைண்ட்ல என்ன ஓடுனுச்சு அண்ட் அவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட இன்புட் என்ன? நான் ஆக்சுவலா அந்த சீன் போன உடனே 2 பேர் இருக்காங்க, தலைவாசல் விஜய் சார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் பார்த்தேன் லோகேஷ் கனகராஜ் சார் இருந்தாரு. ஜஸ்ட் விஷ் பண்ணேன். நமக்கு கம்யூனிகேட் பண்ற அளவுக்கான டெப்த் இல்ல. அந்த சீன் ஒரு நாள் 2 நாள் இருந்திருந்தா மேபி நான் பேசுறதுக்கான ஒரு இது இருந்திருக்கும். ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். என்னன்னா அவங்க சீன்குள்ளேயே இருக்கிறாங்க. தலைவாசல் விஜய் சாரா இருக்கட்டும் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சார் வந்து எனக்கு நான் அவரை ஸ்பாட்ல நான் 2-3 தடவை ஷூட் போற டைம்ல எல்லாம் பார்க்கும் போதுமே லிட்டரலா
அவர் அந்த மூட்ல அந்த சீன் கேரக்டராவே இருக்கிற மாதிரி தான் அரசாவே எனக்கு. இருந்தாரு. ஆமா, லிட்டரலா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அவர் பார்க்கும்போது அவர் நடந்து வர்றது எல்லாமே அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே. ஏன்னா ஒரு டைரக்டரை தாண்டி அவருக்குள்ள வந்து இந்த படம் மூலமா இவ்வளவு ஒரு பெரிய ஆக்டர் இருக்காரு, ஒரு மாதிரி சட்டிலா ஒரு அதை ஈஸியா ஹேண்டில் பண்றாரு அப்படின்றது வந்துட்டு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஓகே. இப்ப நான் ரீசெண்டா நான் கத்துட்டு இருக்க விஷயமே எவ்வளவு தூரம் சட்டிலா பண்ணலாம், எவ்வளவு தூரம் லைவா நம்ம இருக்க முடியும், அதுதான் வந்து நான் ப்ரிஃபர் பண்றேன். அதை தான் கத்துக்கணுமே நினைச்சிட்டு இருக்கேன். ப்ராசஸ்ல இருக்குது ஸ்டில். நைஸ் நைஸ். ஆக்சுவலா அது உண்மையும் கூடன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப சம்டைம்ஸ் வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்களோ, இந்த கேரக்டரா மாறுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிறது வந்து ஒரு டைலாக்லயே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு டைரக்டரா பார்த்தோம், பட் ஆனா அவருக்குள்ள ஒரு நல்ல நடிகர் இருக்காரு அப்படிங்கிறத வெளில கொண்டு வந்தாங்க. அருண் மாதேஸ்வர் வந்து ஒரு சீனை உங்ககிட்ட சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? அவர் வந்துட்டு அந்த சீன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதாவது கோ டைரக்டர் இல்லைன்னா அந்த சீன் பேப்பர் கொடுக்குற பர்சன் வந்துட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு, இதுதான் சீன், இப்படிதான் இருக்கும் மூட் அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறம் he will give a space for the artist. அதுதான் அவர்கிட்ட நான் எப்படி ஃபார் பார்த்தது. எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வருதோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான் பண்ணிருப்போம்ல, அதை படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நம்ம மைண்ட்ல இருக்கும். பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதாவது இன்புட்ஸ் வேணும்னா அவர் அழகா சொல்லுவாரு. சோ அதை நான் வந்து எடுத்துப்போம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரெக்டர்னு சொல்லலாம். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும்ல, நம்ம ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போதோ இல்ல விஷயம் ஏதாவது கேட்கும் போதோ இல்ல ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு ஐயோ அவரோட பெரிய டைரக்டர் நம்ம பார்த்து ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு சின்ன ஒரு நர்வஸோ ஏதாவது ஒண்ணு வந்துடும். பட் இவர்கிட்ட வந்துட்டு அந்த இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலுமே அவர் எந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோ இல்ல எதுவுமே காட்டிக்கல. அதுவே நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். அண்ட் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு அதுல எஃபோர்ட்லெஸ்ஸா ஒண்ணு வந்துரும், நம்மளே அறியாம நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. இந்த கால் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் டிசியோட கால் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி வந்து நான் அவர் இளையராஜா அந்த படத்தோட ஆடிஷனுக்காக போயிருந்தேன். ஓ நைஸ். அது அந்த ப்ராசஸ் அப்போ பார்த்தனால திரும்பவும் இந்த படத்துக்கான ஒரு ஆடிஷனுக்குமே கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே சரி அப்படின்னு போய் பண்ணேன். பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் இதுக்கு போயிட்டு இருக்கப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா திரும்ப கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, டேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அப்புறம் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு ப்ராப்பரா ஒரு லுக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேரக்டருக்காக. எப்பயுமே நம்ம மெயினா பண்றோம், ஒரு லீடா பண்றோம், இல்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டருக்கு மட்டும் தான் ஒரு லுக் டெஸ்ட் ப்ராப்பரா பண்ணும். பட் ஒரு லுக் டெஸ்ட் பண்றாங்க, எல்லாமே பண்ணும்போது ஐ ஃபெல்ட் சம்திங் ஏதோ இது இருக்குன்றது மட்டும் தெரியும். பட் நமக்கு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் இல்லையா, இந்த மூவி கண்டிப்பா எனக்கு வந்தா ஒரு சின்ன ஒரு லைஃப்ல ஒரு ஏன்னா கெரியர் சேஞ்ச் ஆகிருக்கும் மாதிரி அப்படின்னு தோணுன மூவி இந்த மூவியை சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. சோ நான் லீடாவும் பண்ணிருக்கேன் படம், அதுவுமே அதுக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் கேரக்டரா ஒண்ணு பண்ணிட்டு அது நமக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்னு நினைச்ச படம் இந்த டிசி. நைஸ் நைஸ் நைஸ். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் ஓப்பனாவே பேசலாம். டிசிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மீம்ஸ் டெம்ப்ளேட் வந்து அந்நியாயத்துக்கு வந்து லோகேஷ் அவர்களை வச்சு நிறைய மீம்ஸ் போட்டாங்க. ஆஃப்டர் டிசி நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இந்த லோகேஷ் கனகராஜ் மீம்ஸ் எல்லாமே இந்த டிசியோட ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் மீமாவே பார்த்தேன். எந்த மீம்ஸ்ல வந்து ட்ரோல் ஆனுச்சோ அதே மீம் பேஜஸ்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. சோ நீங்க என்ன சொல்றீங்க? லைக் உங்களுக்கு என்ன தோணுது பார்க்கும்போது? என்னன்னா இங்க கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது வந்துட்டு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பரோ இல்ல ஒரு புக்லயோ வந்துட்டு ஒரு காசிப்பாவோ இல்ல அவங்கள பத்தி ஒரு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு அவங்கள டவுன் பண்ற மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு. அது வந்து ரீச் ஆகுறதுமே ரொம்ப மினிமமான பீப்புள் கிட்ட ரீச் ஆச்சு. ஆனா இப்ப சோசியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதா மாறிடுச்சு, ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது இங்க என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம், அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அதை கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அது வந்துட்டு அதுவும் ஒரு ஃபெமிலியரா ஒரு ஃபேமா இருக்கக்கூடியவங்க அவங்க ஏதாவது என்ன பண்ணுவாங்க, எப்படா ஏதாவது ஒண்ணு பண்ணிட மாட்டாங்களா, அந்த இதுல இருந்து அந்த நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்றது வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஒரு இதுல வந்துட்டு இப்ப இருக்குன்னு நான் பாக்குறேன். சோ அதனால அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா லைஃப்னு ஒண்ணு இருந்துச்சுனாலே நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், குட் இருக்கும், பேட் இருக்கும், எல்லா விஷயங்களுமே நம்ம லைஃப்ல இருக்கு. பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நம்ம பண்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்ல. எல்லாமே நமக்கு சக்சஸ் மட்டுமே கொடுக்கணும்ன்றது நெசசரியும் இல்ல. சோ ஒண்ணு வந்துட்டு சக்சஸ் கொடுக்கலாம், ஒரு ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிறோம், ஏன் என்னாச்சு, எதனால ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும்.
சோ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மாதிரியான அப்ரோச்ல தான் இருந்திருப்பாரு. ஓகே. இதெல்லாம் வந்துட்டு மேபி டிஸ்டர்ப் பண்ணும், இல்லன்னு சொல்ல முடியாது. புரியுது. என்னடா இப்படி நடக்குதுன்னு இருக்கும். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவாங்க. அடுத்த வெற்றி வரும்போது இது எல்லாமே மக்கள் மறந்துடுறாங்க, கண்டிப்பா. செலிப்ரேட் பண்ணுவாங்க. திரும்ப அடுத்து அவர் டைரக்டராவும் வேற ஹிட் கொடுக்கும்போது அது வேற மாதிரி பார்க்கப்படும். கரெக்ட். படம் ஃபெஸ்டிவலுக்குமே போனுச்சுல, டிசி படம் ஆமா. ஃபெஸ்டிவலுக்குமே போனுச்சுல. சோ அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படம் ஃபெஸ்டிவலுக்கு போகுது அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நமக்கு வேர்ல்டு அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு பிரீமியர் மாதிரி ஒரு ஷோவா ஆகுதுன்றது இட்ஸ் a கிரேட் திங். ஆமா. அது அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நைஸ். ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷன் இந்த படத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சது என்ன மாதிரி வந்துச்சு? எனக்கு அங்க பார்த்துட்டு தியேட்டர்லயே சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்த க்ரௌட்ஸ்லயுமே பார்த்து ரெகனைஸ் பண்ணிட்டு. நீங்க இதுக்கு போனீங்களா? டைரக்டர் ஷோ போனீங்க? நான் போயிருந்தேன். அங்க நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க. ஆமா, டீம்ல பார்த்தாங்க, சொன்னாங்க நீங்க அதுல நல்லா இதா தெரியுறீங்க, மெச்சூர்டா தெரியுறீங்க, நேர்ல ரொம்ப இதா இருக்கீங்க, குட்டியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது நம்ம கேரக்டருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நான் அந்த கேரக்டரா இருப்பேன். நமக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணும் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குமா. சோ ரொம்ப சந்தோஷம். புரியுது. நமக்கு அப்ரிசியேஷன் தான் எல்லாமே, மக்களோட லவ் அண்ட் சப்போர்ட். புரியுது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, என்னோட உடம்பு இப்படிதான் இருக்கு, ஆனா எனக்கு தொப்பை இருக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா எனக்கு தொப்பை இருக்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நடந்து பழகுவேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். நேர்ல ஸ்க்ரீன்ல பார்க்க வேற மாதிரி இருக்கீங்க, நேர்ல வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு. இதுதான் உங்களுக்கு வந்த கமெண்ட். ஸோ அப்போ அந்த கேரக்டரா ஒரு விஷயத்த மாத்திக்கும் போது அதுக்கான ஒரு மெனக்கடல் இல்லை அதுக்கான ஒரு பாடி லாங்குவேஜை வந்து நம்ம ஒரு படத்துக்குமே சில விஷயங்கள் சின்னதா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த படத்துல அப்படி பண்ணது என்ன? இந்த படத்துல என்னன்னா, அவங்க நடந்து வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு தேடுறதா இருக்கட்டும், அந்த பையன் கிட்ட பேசுறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இருக்காது. நம்ம ப்ரெசன்டபிளா இருக்கணும்ன்ற அந்த நோக்கத்திலே இருக்காது. என்னோட அந்த நான் பண்ண விஷயங்கள் எதுவுமே ஒரு நேச்சுரலா ஒரு வெயில், நல்ல பயங்கரமான ஒரு வெயில்ல வந்து நான் நடந்து வரோம், இதெல்லாம் வரோம். சோ அந்த ஒரு மூச்சு வாங்கிட்டு வர்றது, அதெல்லாம் வந்துட்டு ஈவன் டப்பிங்லயுமே வந்துட்டு பண்ணோம். சோ அது இன்னுமே அது இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்றனால. சோ இந்த விஷயங்கள் தான் நமக்கு ஸ்பாட்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம். அது அவ்வளவுதான். ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு நாடகமா இருந்துச்சுன்னா, ஒரு தியேட்டர் அந்த மாதிரி ஒரு ஷோனா நமக்கு அதுக்கு ப்ராக்டிஸ்க்கு டைம் இருக்கும். ஆனா இதை பொறுத்த அளவுல வந்து ஒரு ஸ்பாட்ல ஒரு சீன் முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதானா. சோ டப்பிங்ல வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அதுலயும் ஒர்க் அவுட் பண்றோம். சோ இந்த மாதிரி தான் மேனரிசம்ன்ற அளவுக்கு இந்த கேரக்டர் அப்படி நான் அந்த நோக்கத்துல பாக்கல. இதுல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்பரா இப்படிதான் இருப்போம்னு இருக்க மாட்டாங்க. அந்த மைண்ட் செட் தான். அவங்களெல்லாம் ரொம்ப மேக் ஓவர் பண்ணிக்க மாட்டாங்க. ஹேரை ரொம்ப சரி பண்ணி ப்ராப்பரா ப்ராப்பராவே இருக்க மாட்டாங்க. மேக்கப் இருக்காது, ரொம்ப ராவா இருக்கும். கிட்டத்தட்ட வெயில்லயே எடுத்தாங்க 2-3 நாளுமே. அப்படியே வந்துட்டு அந்த டேர்ன் ஆன அந்த ஸ்கின் அப்படியே அந்த மாதிரி நடிச்சிருக்கு. அதனால எவ்வளவு தூரம் அது ரியலா இருக்கணுமோ. ஓவராலா படத்துல அனி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ட்ராக் எல்லாமே நம்ம பாத்துட்டோம். அவரோடது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி சோல்ஃபுல்லா இருந்துச்சு. மைண்டுக்குள்ளே ஓடுற மாதிரி இதை கேட்டதுல இருந்து அந்த ஒரு வைப் இருந்தது. ஆனா அங்க இருக்க அந்த ஸ்டோரியோட சிச்சுவேஷனுக்கு அவர் மேட்ச் பண்ணாரு இல்லையா? அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு வந்த போர்ஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் தான். நான்லாம் வந்து லிட்டரலா அப்படி தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒண்ணு ஆகும் இல்லையா? அந்த மொமெண்டா இருந்தது. ஃபுல் வைப் தான் நான் படம் பார்க்கும்போது. நைஸ். படம் பார்த்துட்டு படம் முடியும் போது உங்களுக்கு என்ன இதுல டேக் அவேவா என்ன ஒரு விஷயம் இருந்துச்சு? டேக் அவேவா என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னதான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்க முடியுமா? ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக, இல்ல தெரிஞ்சவங்களுக்கே கூட சொல்லுங்க, வீட்டுக்காகவே கூட வைங்க, அதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்றத வந்துட்டு இதுல காட்டியிருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் எப்படின்னா, நம்ம லைஃப்ல இத்தனைக்கும் நம்மளால முடியக்கூடிய விஷயங்களை கூட நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம். யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நான் விஷயங்களுக்கு சொல்றேன், கொலை அளவுக்கு நம்ம போக வேண்டாம், மர்டர் அளவுக்கு போக வேண்டாம். பேசிக்கா நம்ம ஒரு முயற்சிக்கு மீன் பண்றேன். சோ அதுக்கே நம்ம இவ்வளவு பண்ண மாட்டோம் இல்லையா? சோ ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மேபி எனக்கு இந்த கேரக்டர் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இங்க லோகேஷ் அவர்கள் எங்கேயுமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்பனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்னங்கிறத ரொம்ப அழகா ஒரு பாட்டு வழியாவே காமிச்சிருப்பாங்க. உறவுகள் ஒரு தொடர்கதைங்கிற பாட்டு வழியாவே அதை காமிச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சஞ்சனாவை பார்க்கும்போதும் வாமிகாவை பார்க்கும்போதும் அந்த ஒரு உணர்வு வந்திருக்கும். ஆனா அதே லோகேஷ் வந்து இறுக்கமா இருக்கனால அவன் கெட்டவன் கிடையாது.
ஓகேங்களா. தேவதாஸ் வந்து இறுக்கமா இருக்கனால கெட்டவங்க கெட்டது கிடையாது. கிடையாது. ஏன்னா அவன் யாரோ ஒருத்தவங்க அங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு அநீதி நடந்திருக்கு. அதுக்கான ஒரு போராட்டத்துல தான் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முடியிற கட்டத்துல போய் நின்னுச்சு. கரெக்ட். அவங்க கேங்ல இருக்க பாதி பேர் வந்து இறந்தது காரணம் அந்த ஒரு ப்ராமிஸ்க்காக தான். ஏன்னா ஒரு இடத்துல அவங்க அப்பா வந்துருவாருங்கிற நம்பிக்கையில தான் அவன் இருக்கான். அவர் செத்துட்டாருன்னு எப்படி நம்ம சொல்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் ஒன்று போயிருந்திருக்கும். கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இந்த கேரக்டர் ஆருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் வாமிகாவுடைய அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கேரக்டர் ஆர்க்காவே அது வந்து வாமிகாவோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஃபீமேல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரை கேரி பண்ணுவாங்களா? அவங்க வந்துட்டு அங்க ரெஸ்கியூ பண்ணி ஆகுற சுச்சுவேஷன்ல ஆமா. இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ணதெல்லாம் வேற எனக்கு அது மாதிரி. செம்ம மேட்ரு அது. ஏன்னா அவங்க 18 வருஷமா அதுக்குள்ள இருக்காங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த 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 டிரான்ஸ்மிஷன் ரொம்ப நல்லா ஐயோ ரொம்ப இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இருட்டு தான் அது. பகல்ல கூட கிடையாது. ஒரு இயற்கையை கூட அவங்க ரசிக்கல. அந்த 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 இடத்துல இருந்து படியில இருந்து தான் வெளில வந்தாங்க. வெளில வந்தோடனே அந்த இதுவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு செகண்ட் நம்ம ஸ்டே பண்ணி அந்த இடத்துல ஸ்டே சீரியஸா அங்க இருக்குமா ஆரம்பிச்சவங்க தான். அதுக்கப்புறம் சூப்பரா அந்த இருக்கும். ஃபுல் பாக்குற அவங்களோட அந்த பெர்செப்ஷனே நல்லா இருந்தது. ஆமா. இந்த உலகத்தை வந்து இதுக்குள்ளேயே பாத்துருவோமா அப்படிங்கிறத தாண்டி வெளில வரும்போதெல்லாம் எனக்கு அந்த அந்த ஒரு ஒரு ஸ்டேவா ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தாங்க ஸ்டார்டிங். ஐயோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு எனக்கு அந்த ஃப்ரேம். ஏன்னா அந்த ஃப்ரேம்குள்ள அவ்வளோ விஷயத்த உள்ளடக்கி வச்சிருந்தாங்க. ஒரு பொண்ணு இதுக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு நினைக்கும் போது வெளில வந்தா இத்தனை விஷயங்கள், இந்த சத்தம், அந்த இருட்டா இருந்தாலும் அந்த அந்த இருட்டுல இருக்கக்கூடிய ஒரு காத்து அவளுக்கும் இதெல்லாம் லிட்டரலா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சேம் லைக் நம்ம தேவதாஸ் மாதிரி சந்திராவுமே கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலுக்குள்ளதான் இருந்துட்டு வந்திருக்கா. கரெக்ட். இந்த 2 கேரக்டருமே என்ன பண்ணா சேம் அதே மாதிரி வேற ஏதோ ஒரு வகையில 2 சிச்சுவேஷன்ல இருந்து வாழ்ந்துட்டு வந்த ஆமா. மாதிரி இருக்கும். அதான் சொல்லிருக்காங்களே மேட்னஸ் மீட் மேட்னஸ். அதுதான் நமக்கு இன்டர்வல் பிளாக்கே அப்படிதான்றப்போ லிட்டரலா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சூப்பர் சூப்பர். So 2 பேருமே வழிகளை தாண்டி வந்த 2 சோல், அது 2 கரெக்ட் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. கரெக்ட் கரெக்ட். அதே சமயம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தப்பா பார்க்கும். அதான் அந்த சேட்டு வந்து சந்திராவை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருப்பான். அந்த இதுக்காக தான் ஒரு டைலாக் வரும். அவன் தலை ஏன் வெடிச்சதுன்னு தெரியுமா அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல உள்ள டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். உயிரே இல்லாத இந்த பூவும் உயிரை கொள்ற இந்த துப்பாக்கியும் தன்னோட வாழ்க்கையை தேடி அடுத்த பயணத்துக்கு நகர்த்தி போறாங்க. சூப்பரான ஒரு இது. அதுதான் அந்த சிம்பிளா ஒரு 2 காதல் சேர்ந்துச்சு அப்படின்றது, 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்றத எந்த ஒரு இன்டிமேட் சீன்ஸோ இல்ல அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனும் இல்லாம கரெக்ட். ஒரு அந்த ஒரு ஒரே ஒரு ஷாட்ல அழகா காட்டியிருப்பாங்க. அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். இதுல ஒரு ப்ராஸ்டியூட்டை காமிச்சிருக்காங்க. எங்கேயுமே விஷுவலா எந்த எந்த சீனுமே இல்ல. தப்பாவுமே இருக்காது. அந்த இன்னொரு விஷயமே நான் நோட் பண்ணேன். வாமிகாவுடைய கண்ணு எங்கேயுமே அசையல. எப்பன்னா அந்த ப்ராஸ்டியூஷன் லைஃப்ல இருக்கும்போது கட் ஷாட்ல போயிட்டே இருக்கும். அவங்க முகத்துல சிரிப்பு இல்ல, அவங்க கண்ணுல அசைவு இல்ல. அப்படியே ஒரு மாதிரி ரோபோட்டா தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த விஷயமே ரொம்ப அழகா ஒரு ஒரு விஷயமா பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அவங்கள பத்தி அவங்க சுத்தி என்ன என்ன சொல்லியிருந்தாலுமே அவங்க அதை ஹேண்டில் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்ட். அழகா இருந்தது. அவங்க எப்படி அப்படி இப்படிலாம் யோசிப்பாங்க? பிகாஸ் அந்த கேரக்டருக்குள்ளேயே அவங்க இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மை. பிகாஸ் அப்படியே இருக்கிறவங்களுக்கு நீ இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்ற அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, அந்த இதுல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நைஸ் நைஸ். அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? அடுத்து வந்துட்டு இப்போ மணிகண்டன் சார் லீடா பண்ற ஒரு ப்ராஜெக்ட். கங்க்ராச்சுலேஷன். ஜே பேபி டைரக்டர் அவர் ஆமா தான், நீலம் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ல தான் பண்றாரு. ஓகே. அது நீலம் ப்ரொடக்ஷன் இல்ல, இது வந்து வேற. ஓகே. இது வந்து சுரேஷ் மாரி சார் நம்ம அவரு பண்றாரு. சோ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு கேரக்டர் பண்றேன். என்ன விலைன்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். அந்த படம் வந்துட்டு நம்ம தொண்டி முதலும் திரக்ஷாட்சியம் படத்தோட ரைட்டர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. கருணா சாரோட ஒய்ஃப். சூப்பர். ஒரு மெயின் கீ ரோல் மாதிரி இருக்கும். ஓகே. த்ரோட்டா இருக்கும் ஒரு படத்துல. அது வந்துட்டு அதுக்காக தான் வெயிட்டிங். சோ கமிங் மந்த் அது ரிலீஸ் ஆகுது. ஆமா. சோ மண்ணாங்கட்டியில பண்ணிருக்கேன். பட் அது இன்னும் ரிலீஸ் டேட்காக நானும் வெயிட்டிங். அதுல ஒரு சின்ன ஒரு சீன் பண்ணிருக்கேன். சோ இது இல்லாம ஃபர்தரா ப்ராஜெக்ட்ஸ் இப்பதான் ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ல எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவங்க? அது வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் தான் ஒர்க் இருந்தது. சோ நல்லா இருந்தது. அவர் ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் டியூட் விக்கி தான் பண்றாங்கன்னு. ஏன்னா செட்க்கு போற வரைக்கும் அது அவேரா இல்ல யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க. சோ நல்லா ஒர்க் வந்து எப்படி வாங்கணுமோ ரொம்ப அழகா வாங்கினாரு. சோ நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. லைக் கருணா சார் ஒய்ஃபா பண்ணக்கூடிய அந்த போஸ்டரே ஒரு மாதிரி கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருந்துச்சு. அதுல நிறைய ஐ திங்க் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு லைஃப் இருக்கிற மாதிரியான அந்த போஸ்டர் டிசைன் பண்ணிருந்தாங்க. இட்ஸ் அப்படிதான் இருக்குமா? இல்ல, இது ஒரு ஃபேமிலிய பத்தின ஒரு கதை. கம்ப்ளீட்டா ஒரு கோர்ட் ரூம் டிராமா தான். சோ நீங்க அது இதுலயே பார்த்தாலே தெரியும் போஸ்டர்லயேவும். நிமிஷா அவங்களும் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. சோ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு எலமெண்டா இருக்கும். ஒரு ஃபேமிலி கோரை வச்சுட்டு அதை வச்சு ஒரு சிச்சுவேஷன் வச்சு ஒரு கதை. அதுல வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நம்ம டைரக்டரா அவர் வந்துட்டு
ஆல்ரெடி நிறைய ஆமா. நேஷனல் அவார்ட் வாங்கின டிரெக்டர் சார் கரெக்ட். சஜீவ் பாலு சார். ஸோ டீமாவுமே எல்லாமே நல்ல டீம். அது வந்ததுன்னா அது ஆக்சுவலி அதோட நீங்க எப்படின்னா அதுல 2 பசங்களுக்கு அம்மா. ஸோ அதை வந்து ஒரு விதமா கேரி பண்ணிருக்கேன். நைஸ். ஸோ பார்க்கலாம். இல்ல அது இது அதுவுமே ஒரு விதமான நல்ல நல்ல கேரக்டர் தானே வச்சுக்கோங்க. கண்டிப்பா. ஏன்னா அதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணுங்கிறது சாதாரணமான விஷயங்கள். அதுக்கான ஒரு மெனக்கல் பண்ணுவோம். அது கண்டிப்பா. எப்பவுமே சக்சஸா தான் கண்டிப்பா. அமையும். நம்ம அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ நம்ம ஒண்ணு பண்ணுவோம்ல. அது அதுவுமே எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு மேபி நீங்க அடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கும் உட்கார்ந்து நம்ம பேசுவோம். கண்டிப்பா. பட் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தொடர்ச்சியா அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.